ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களும் மாத பலன், அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கோம். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது 17/11/2025 15/12/2025 வரலும் உண்டான நாட்கள். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாகப்பட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றில் கண்டம்பாங்க. இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணியில் கண்டம் இருக்குது அப்படிம்பாங்க. அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகக்கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம். அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் மழை, பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தியாளர், அதனால் ஆண் சனி கும்ப சனி ஆட்சி பெற்ற சனி ஆகுது. அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்கு. அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் 17ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்களேயானால் செவ்வாயினுடைய மாறுதல்கள் வரலும், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 6/12/2025 வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். மழையினால் இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பனி, அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதாவது க்ளவுட் பஸ்ட்னு சொல்லக்கூடியது. அதை தவிர தண்ணீர் வழியாக இறப்புகள் அதிகமாக இருக்கும். தொழிலாளர்கள் புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம், புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய, அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும். ஏன்னா குருவும் வக்கர நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறு சிறு உடல் உபாதைகள், கோளாறுகள் வரும். ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும், அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ரொம்ப ஜாகிரதையாக ரியல் எஸ்டேட் வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது. இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது, அதே போல் என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்குது, என்னென்ன நாட்களில் புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போமா? மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த மாதம் பார்த்தலையானால் கார்த்திகை மாதம் ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். உங்களுக்கு பண வருமானம் மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சற்று ஏறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திடீர் பணவரவு இருக்கும். சூரியனோடு சேர்ந்த செவ்வாய், அதுவும் 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் வெளிநாடு போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டிலிருந்து சென்று மறைந்த இடம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சனி வக்கர நிவர்த்தியாகுது. அதாவது 17/11 அன்றைக்கி தான் வக்கர நிவர்த்தியாகுது. சனி வக்கர நிவர்த்திக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். நல்ல ஒரு ஏற்றத்தோடு கொடுத்துருக்கோம். இதில் மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி, தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், லாபங்கள் கைகூடும். இவ்வளவு நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். ஏன்னா குருவும் அவர் 9ஆம் அதிபதி, அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்கரகதியார். இந்த மாதம் பிறந்த 2வது நாளே வக்கரகதியார். வக்கரகதி ஆகிறதுனால என்ன அப்படின்னா தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இருந்தாலும் நிச்சயமாக நல்ல மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் செவ்வாயும் சூரியனும் 8ஆம் இடத்துல இருக்கிறது, மறைந்திருக்கக்கூடிய செவ்வாய், அதே மாதிரி சூரியன். அதனால் சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு அரசாங்கம் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க, மண் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, அந்த
மைனிங் சம்பந்தம், அதை தவிர ரத்த சம்பந்தம்னா டாக்டர்ஸு, இந்த பிளட் பேங்க், இந்த மாதிரியான விஷயங்கள். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இந்த இராணுவ வீரர்கள், அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். இந்த மாதம் ஒரு 10 நாள் சுக்கிரன் இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு கல்யாணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குருவினுடைய பார்வை ராசிநாதன் மேலே விழுறது, சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இருக்க, நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. சரி, இந்த மாதத்தில் இந்த புதனுடைய மாற்றங்களும் சூரியனுடைய மாற்றங்களும் எந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கும்னு ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. புதனை பொறுத்தளவுக்கு மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 7ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் 6/12/2025 8ஆம் இடமான உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடான விருச்சிகத்துக்கு வராரு. ஏற்கனவே அங்கே சூரியன் செவ்வாய் இருக்கிறாரு, சுக்கிரனும் மாற போகிறாரு, புதனும் மாற போகிறாரு. அப்போ ராசிக்கு 8ல் 4 கிரகங்கள் சஞ்சாரம் அடைகிறது. அப்போ அந்த 4 கிரகங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி கிரகங்கள்னு சொல்லலாம். சூரியனுடைய ஒளியை வாங்கி செயல்படக்கூடிய கிரகங்கள்னு சொல்லலாம். இந்த அரசு தொடர்புடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவம் தொடர்புடைய வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாம் கடந்த காலகட்டங்கள்லேயே பார்த்தோம், இப்போ த்ரெட்ஸ் இருந்துச்சு. யாரால் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த படிக்காதவர்களால் இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னாக்கா ஒயிட் காலர்ஸ்னாலையும் த்ரெட்டு வந்திருக்கு நாட்டில். அப்போ இந்த சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கக்கூடிய காலகட்டங்களில் ஒயிட் காலர்களால் ஏற்படக்கூடிய தீவிரவாத செயல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்கா ஆட்சி பெற்ற செவ்வாய் சனி பகவானை பார்க்குறாரு, கூட ராகுவையும் பார்க்குறாரு. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் இது பிரம்மாண்டமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மேஷராசியை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள், யாரு கூட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாக்கா உற்றார உறவினர்கள் கூட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் இந்த 17/11/2025 15/12/2025 வரலும் அன்னெசரி ஆர்குமெண்ட், அன்னெசரி டிபேட்டு யாரு கூட வேண்டாம். அது மனைவி கணவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வேண்டாம், கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் வாதம் விதாண்டாவாதம் வேண்டாம். வாதம் விதாண்டாவாதம் செஞ்சால் கண்டிப்பாக அது பிரச்சனைகளை முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறது புத ஆதித்ய யோகம்னு பேர். இதை வக்ர குருவும் பார்க்குறாரு, 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கடந்த காலகட்டங்கள் அதிசாரம் வாங்கியிருந்தார், இப்போ வக்ரம் அடைஞ்சு அவர் பார்க்குறாரு. அப்போ வக்ரம் அடைஞ்சு பார்க்கறதுனால படிப்பில் மேன்மை இருக்கும். ஆனால் பரீட்சை எழுதும்போது ஞாபக மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் ஃபுல்லாக மட்டுப்பாடம் பண்ணி போவாப்புல பேப்பரை திறக்கும்போது ஒன்றுமே தெரியாது, ஞாபக மறதி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மேஷராசியை சேர்ந்த குழந்தைகள் எல்லாமே ஒரு ட்ரிப்பு 10 ட்ரிப்பு எழுதி பார்த்துட்டு போகிறது சிறப்பாக இருக்குமா, சிறப்பாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மேஷராசி என்பர்கள் சில சுப முடிவுகள் எடுக்கிறதை தவிர்க்கக்கூடிய நாட்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னாக்க சந்திராஷ்டம தினங்கள். அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 20/11/2025, 21/11/2025, 22/11/2025 இந்த 3 நாளும் மேஷராசி என்பர்கள் புதிய முடிவுகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் செல்றதை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா, சிறந்ததாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும். அப்போ இவங்க செய்ய வேண்டியது சரணாகதி. எம்பெருமான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வான கூட நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் எந்த இடத்துல கோயில் இருக்காங்களோ அந்த இடத்துக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையானது காலையில் 6 to 7 நேராக அந்த முருகபகவானை தரிசிச்சுட்டு முருக பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இந்த கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்லேருந்தே கந்தசஷ்டி கவசம் படிங்க, கந்தசஷ்டி கவசம் கேளுங்க. இதை தவிர சாயங்காலத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க. இது எல்லாம் கேட்டுக்கிட்டு வந்தாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாமே
சூரியனை கண்டுவிட்டு எப்படி பனி விலகுதோ, தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் சரியில்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக இருந்தால் சரணாகதி அடையும் போது இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஏற்றமாக இருக்குமா? ஏற்றமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் 17/11/2025 15/12/2025 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மேஷராசி வெற்றியை குவிக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால தொழிலில் அபரிமிதமான லாபம் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளோட சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு வக்ரகதி அடைகிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ள கிளேசம் இருக்கும், பதட்டம் இருக்கும். இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக வந்து சேரும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டில் போய் மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். படிப்புக்காக போட்டித் தேர்வுக்காக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திருமண பாக்கியம் அமையும். அதுவும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு 6/12/2025 மேலே எதிர்பாலினத்தவரோட சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5, 6, 7 3 கிரகங்களும் 8ஆம் இடத்துல மறையிறது. அது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கூட்டாளிகளோடு ரொம்ப ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்பவுமே நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் பல கோடி குவிந்தாலும் சற்று பொறுமையாக இருந்து கையாள்வது மிகவும் நல்லது. அவர்களுக்கு 90 விழுக்காடு மாற்றங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.